கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் பிறப்பினுடைய காரணம் என்ன? எந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார்? ஆமென். இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கான காரணம் என்ன? ஏன் பிறந்தார்? அவருடைய பிறப்புக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஆமெனா. நல்ல நிறைய கேள்வி கேட்டு, ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன், அவர் அன்பே உருவான தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரலோக பரமதேவனுக்கு நம்ம எல்லாரும் கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லாமா? ஆமெனா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவன் ஒருத்த விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போக மாட்டானாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா. அப்படியானால் இந்த தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி நமக்கு கொடுத்தார்? அவர் யார் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த இயேசு கிறிஸ்து யார்? என் வாழ்க்கையில வந்த இந்த இயேசு கிறிஸ்து யார்? எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த நித்திய ஜீவனாகிய இந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர் எனக்குள்ளே வந்த எனக்குள்ளே என்ன நடக்கும்? என் வாழ்க்கை எப்படி மாறும்? எனக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவை என் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார்? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? தியானிக்கலாமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:6. எல்லாரும் பைபிள் எடுத்துங்க பார்க்கலாம். அங்க ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? தம்முடைய குமாரனை குறித்து வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தா. வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. நித்திய பிதா. சமாதான பிரபு என்னப்படும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க. கவனிங்களேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாராம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாராம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குமாம். கவனிக்கணும். தேவன் தம்முடைய குமாரனை குறித்து இங்கே வெளிப்படுத்துகிறார். தேவாதி தேவன், சர்வத்துக்கும் மேலானவர், தம்முடைய குமாரனை குறித்து வெளிப்படுத்துகிறார். 3 காரியங்களை குறித்து பேசுகிறார். தம்முடைய குமாரன் எப்படிப்பட்டவரா? நமக்கு ஒரு பாலகனாம். நல்லா கவனிங்க. பாலகன் பிறந்தாராம், குமாரன் கொடுக்கப்பட்டாராம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறதாம். இதுதான் இந்த 3 மிக முக்கியமான சத்தியம். இந்த சத்திய பரனை குறித்து அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவனாம், நித்திய பிதாவாம், சமாதான பிரபுவாம். இது அவருடைய நாமம். அவருடைய நாமம் இஸ் நேம். பெயர் என்பது காரண பெயர். நாம் எல்லாம் பேர் வைப்போம் இல்லையா? காரண பெயர். எல்லாமே காரண பெயரை தான் வைப்போம். எப்படி பேர் வைப்போம்? என் பிள்ளைக்கு நல்லா கண்ணு தெரியணும், கண்ணாயிரம் அப்படின்னு பேர் வைப்போம் இல்லையா? அப்புறம் என் பிள்ளை ராஜா மாதிரி இருக்கணும், ராஜா அப்படின்னு பேர் வைப்போம் இல்லையா? தம்முடைய குமாரனுக்கு நம்முடைய பிதா பெயர் சூட்டுகிறார். அவருடைய கேரக்டர், அவருடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், அவர் அதிசயமானவராம், அவர் ஆலோசனை கர்த்தாவாம், அவர் வல்லமையுள்ள தேவனாம், அவர் நித்திய பிதாவாம், அவர் சமாதான பிரபுவாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதிசயமானவர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆலோசனை கர்த்தர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வல்லமையுள்ள தேவன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நித்திய பிதா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சமாதான பிரபு. ஆமென். சரி, இது அவருடைய காரண பெயர். அவர் யார்? தேவனுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்றால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். என்னது? யார் பிறந்ததா? யார் பிறந்ததா? பாலகன் பிறந்தார். சரி, ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் ஒரு பிள்ளைய பார்த்த உடனே, யார் பையன்டா நீ அப்படின்னு கேட்போம். ஆமேனா? யார் பையன்பா நீ? இப்ப நமக்கு எல்லாருக்கும் இனிஷியல் இருக்கும். இந்த இனிஷியல் வந்து அப்பாவுடைய இனிஷியல் இருக்கும். அந்த அப்பா என்ன செய்யறாருன்னா, அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார். ஆமென்.
பிள்ளையை எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு தகப்பனும் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிறந்தவர். இது பயங்கரம், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்ப இதான் சீக்ரெட். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய குமாரனையோ தன்னுடைய குமாரத்தையோ பெற்றெடுக்கிறார்கள், அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிறந்தவர். அவர் மட்டுமே பிறந்தவர். பெற்றெடுப்பதற்கும் பிறந்ததுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பெற்றெடுத்தல் என்பது என்ன குழந்தை பிறக்கும்? ஆம்பளையா பொம்பளையா, கருப்பா சிவப்பா, அது நெட்டையா குட்டையா, என்ன ஏதுன்னு ஒரு ரகசியமும் தெரியாது. அதனால அந்த பிள்ளையை அந்த தகப்பன் என்ன செய்கிறார் என்றால் பெற்றெடுக்கிறார். ஆனால் பிறந்தார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டு இந்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய என் குமாரன் இந்த பூமிக்கு சென்று அத்தனை மனுக்குலத்தையும் மீட்பதற்காக அவர் பிறந்தார் என்று சொன்னால் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டவர். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? கையை தட்டி இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிறந்தவர். இதுல ஒரு மாபெரும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மட்டுமே பிறந்தவர். நமக்கு ஒரு பாலகன். யார் இந்த பாலகன்? பாலகன் தான் பிறக்க முடியும். சரி, இப்ப நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கடகடன்னு காட்டினேன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு பிரயோஜனமும் இருக்கும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். முதல் மனுஷனாகிய ஆதாமை தேவன் எப்படி படைத்தார்? ஆதாம் பிறந்தாரா, சிருஷ்டிக்கப்பட்டவரா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆதாம் பிறந்தாரா, சிருஷ்டிக்கப்பட்டாரா? சிருஷ்டிக்கப்பட்டவர். ஆதாம் பிறக்கவில்லை. ஆதாமுக்கு தொப்புள் கொடி இருந்துச்சா? நான் பலமுறை கேள்வி கேட்டுக்குவேன். ஆதாமுக்கு தொப்புள் கொடி இருந்துச்சா? ஏவாளுக்கு தொப்புள் கொடி இருந்துச்சா? அந்த தொப்புள், அந்த அடையாளம் இருக்குமா? ஏனென்றால் என் கர்த்தர் அவர்களை சிருஷ்டித்தார். நான் நினைக்கிறேன் அவங்களுக்கும் அந்த அடையாள தொப்புள் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் ஆண்டவர் கையினால படிச்சு முடிச்சிட்டு அப்படியே ஃபைனலா முடிக்கும் போது அங்கதான் விரல வச்சு எடுத்துட்டு போறோம் என்னவோ. இது கற்பனை, நான் கற்பனை பண்றது. எல்லாருக்கும் அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ ஆதாமையும் அப்படித்தான் கடைசி எல்லாத்தையும் நல்லா பினிஷ் பண்ணிட்டு அந்த கரெக்டா வைத்துக்கிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டு தொப்புள் உருவாக்கிட்டு போனாரோ என்னமோ, யாருக்கு தெரியும்? என் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆதாம் பாவம் செய்து விட்டு வெளியே வந்து விட்டார். அங்கே வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகம புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல ஆதாம் என்ன செய்தார் பாருங்க பார்க்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று, ஆமென் சொல்லுங்க. குமாரன் என்ன பண்ணார்? அவரு பெற்று. கவனிக்கணும். அதே போலத்தான் ஆதியாகம புத்தகம் மத்தேயு 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 1:1 வாசிக்க பார்க்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். என்ன பண்ணா சொல்லுங்க? பெற்றான். ஆனால் இயேசு ராஜாவோ பிறந்தார். எல்லாம் கையை தட்டி செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஏன் இயேசு ராஜா பாரு, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் சகோதரி பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமரத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான். அப்படியே வந்துட்டு 19ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவள் புருஷன் 16 யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுற இயேசு பிறந்தார். கையை தட்டி பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட
பிறந்தார். ஆமென். ஆக இந்த உலகத்துல பிறந்தவர் யார் மட்டும்தான். அப்புறம் அதுக்கப்புறம் யார் பிறந்தவங்க? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மறுபடியும் பிறந்தவர்கள். ஆமெனா. நாம் தான் மறுபடியும் பிறந்தவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பிறந்தவர்கள். ஆதாமுடைய சந்ததி எல்லாம் பெற்றெடுக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிறாங்க. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்துல அந்த 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நாம தான் பிறந்திருக்கிறோம். ஆமெனா. ஜலம் என்பது சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்டு என் ஆவியிலே நான் உயிரடைந்து தேவனை விசுவாசிக்கிறேன். ஆக சபையில் இருக்கிற அத்தனை பேரும் மறுபடியும் பிறந்தவர்கள். ஆமென். நாமெல்லாம் பிறந்தவர்கள். எப்ப மாம்சத்தில் இருக்கிறவங்க தான் பெற்றெடுக்க முடியும். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கே கிறிஸ்து மாம்சத்திலே இந்த பூமியிலே அவர் அவதாரம் எடுத்து வந்தார். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தின் ரட்சித்த ரட்சகர் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிங்க முதல்ல. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே, மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றீங்களே, அப்ப நான் எங்க அம்மா வயித்துல போயிட்டு மறுபடியும் வரணுமா அப்படின்னு ஒரு மாபெரும் கேள்வியை கேட்டாரு. வேற ஒண்ணு இல்லைங்க. மறுபடியும் பிறக்கிறதுனா இயேசு கிறிஸ்திய ரட்சகர் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும் மறுபடியும் பிறந்தவர்கள். அல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க. இப்ப முதல்ல நமக்கு என்னன்னாக்கா, நமக்கு ஒரு யார் பிறந்தது? பாலகன் பிறந்தார். பாலகன் பிறந்தார் அப்படின்னா மாம்சத்தில் இருக்கிறவன் தான் பெற்றெடுக்கிறவன். ஆமெனா. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அப்ப தேவனிடத்திலிருந்து வந்தவர் பிறந்தார். ஆமென். தேவனிடத்திலிருந்து வந்தவர் என் ரட்சகர் என்று விசுவாசிக்கிற நான் பிறந்து விட்டேன். அல்லேலூயா. அதான் பேதுரு நிருபத்தில் எழுதுவாரு, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கு. மறுபடியும் பிறந்துட்டுவேன். வசனம் 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 வசனம். ஒரே ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. வார்த்தை வார்த்தை வார்த்தை. அவங்க குடிச்சுக்கினே இருப்பாங்க தேவனுடைய வார்த்தையை. சரி, இப்ப கவனிங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல இந்த பிறந்தார் இயேசு கிறிஸ்து அங்கே சத்திரத்தினுடைய அந்த முன்னணியில அவர் பிறந்தார். இந்த பிறந்த செய்தியை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி, நல்லா கவனிக்கணும், பிள்ளை எதுல சுத்தி? துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறார்? பிறந்திருக்கிறார். ஆமென். எல்லாம் கவனி, எல்லாம் முக்கியம். நான் கொஞ்சம் ஷார்ட்டாவே முடிக்கிறேன். ரொம்ப நேரம் உங்களை உட்கார வைக்க விரும்பல. ஆனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்று சொல்லி. பாருங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர், சொல்லுங்க யார் அவரு? அவர் பிறக்கும் போதே ரட்சகர், என்னை ரட்சிக்கும்படியாகவே பிறந்தார். எத்தனை சந்தோஷமா இருக்கு.
அப்போ இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் மிகுந்த சந்தோஷம். ஆமென். மிகுந்த சந்தோஷத்தை தேவன் இங்கே கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். அவர் பிறந்ததுக்கான காரணம் என்னை ரட்சிப்பதற்காக. அவர் கர்த்தராம். கர்த்தர் என்றால் சிருஷ்டிகர்த்தர். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னா பிறந்தார் என்றால் அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் தேவன். கிறிஸ்து என்றால் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த பரிசுத்தர். அவர் தேவன், அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவர் ரட்சகர். இதுதான் பாலகன் என்கின்ற அந்த சத்தியத்தினுடைய அர்த்தம். ஆமெனா? அவர் பாலகன் பிறந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கர்த்தர், அவர் கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். அப்படியானால் கிறிஸ்து பரிசுத்தர். அல்லேலூயா. அப்புறம் ரட்சகர் என்றால் மனுக்குலத்தை ரட்சிக்க வந்த தேவாதி தேவன். அவர் நமது ரட்சகராகிய தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னமானதினாலே அந்த கிருபையை நமக்கு பூரணப்படுத்தினார் என்று பவுல் எங்க நிருபத்தில் எழுதுகிறார். ஆமெனா? சரி, இப்போ இங்க என்ன பிரச்சனை நமக்கு அப்படின்னா, பிள்ளையை 12 வசனம் வாசிங்க பார்க்கலாம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. யாருக்கு சொல்றாங்க? தேவதூதர்கள் போய் மேய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்றாங்க. இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்து விட்டார். அல்லேலூயா. பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இந்த கர்த்தர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர், கிறிஸ்து பரிசுத்தர், ரட்சகர் தேவாதி தேவன், இவர் பிறந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைய துணியில சுத்தி முன்னணியில கிடத்திருப்பார்கள். மேய்ப்பர்களுக்கு போய் இந்த செய்தியை ஏன் சொல்றாங்க அப்படின்னு போன கிறிஸ்துமஸ்ல சத்தியத்தை வேற லெவலுக்கு தேவன் விளங்கப்படுத்தி கொடுத்தார். நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். அதை இப்ப நம்ம டீப்பா பார்க்க போறது இல்லை. ஏன்னா இப்ப குடிமதிப்பு எழுதப்படுகிற அந்த நாளிலே அவர்கள் என்ன செய்தார்னா, யோசேப்பு தாவீதுடைய வம்சத்தை சேர்ந்தவராக இருந்தபடினாலே அவர் பெத்லகேமுக்கு குடி மகிமை உண்டாவதாக குடிமதிப்பு எழுதப்படும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, அந்த நாட்கள்ல இந்த யோசேப்பினுடைய அந்த வம்சத்தினுடைய பெயரை அங்கே குடிமதிப்பில் எழுதப்படும்படி யோசேப்பு வருகிறார். அங்க இருக்கிற வேலையிலே அவங்க இருக்கும்போது தான் குழந்தை பிறந்துச்சு. இயேசு ராஜா அங்க இருக்கிறார். அந்த யோசேப்பும் மரியாளும் அந்த பெத்லகேம்ல இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது குழந்தை பிறந்துருச்சு. இப்ப குழந்தைய எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்கன்னா, சத்திரத்துக்கு இடம் தேடுறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு பிறந்தது என்னைக்கு பிறந்தார்? இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகை அன்னைக்கு பிறந்தார். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. அந்த நாளிலே அவர் நடந்துச்சுனாக்கா, அந்த பிள்ளையை அந்த வீட்டில் வைத்திருக்க முடியாமல் அந்த பிள்ளை எடுத்துட்டு போய் என்ன செய்யறாங்கன்னா, முன்னணியில சத்திரத்தில் இடம் கிடைக்காதபடினால முன்னணியில கொண்டு போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. எங்க சத்திரம் ஃபில் ஆயிருச்சு. சத்திரம் ஃபில் ஆன உடனே இந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு அங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாம முன்னணை அப்படின்னு சொன்னாக்க அந்த ஃப்ரண்ட் போர்ஷன், அந்த பால்கனி, அங்க பாத்தீங்கன்னா கழுதை, இந்த மாடு, இந்த மாதிரி வண்டியிலலாம் வரும்போது அவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ பார்க்கிங் இருக்கு இல்லையா, வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு எல்லாம் உள்ள போயிருப்போம் இல்லையா, அதே போல அந்த பார்க்கிங் பண்ற அந்த இடத்துல அது எப்படி இருக்கும்? அந்த சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கும். ஆமெனா? இப்போ நல்லா கவனிங்க. அந்த நாட்களில் போயிட்டு அந்த குழந்தைய துணிகளில சுற்றி முன்னணியிலே கிடத்தி வச்சிருக்கிறாங்க. இதுதான் பிறந்தார். ஆமெனா? இதை மேய்ப்பர்களுக்கு போய் ஏன் சொன்னாங்க அப்படின்னா, மேய்ப்பர்கள் அந்த இஸ்ரவேலில் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அவங்க தான் தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய, அந்த பூரண பலி செலுத்தணும்னாக்கா, தேவனுக்கு பலி செலுத்தினா இவங்க ஆடு வளர்த்தா தான் இல்லையா. அப்போ மேய்ப்பர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆடு குட்டி போடும்போது அந்த ஆட்டுக்குட்டி எந்த ஒரு பழுதும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்ல குறிப்பா முதற்பேரான ஆடா இருந்துச்சுன்னா அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து துணியில சுத்தி நல்லா என்ன பண்ணுவோம்னா பாதுகாப்பா வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டி எழுந்ததுமே
அது துள்ள ஆரம்பிக்கும் இல்லையா, அப்படி துள்ளும் இல்லையா, துள்ளும் போது கால்கள் ஏதாவது ஸ்லிப் ஆகி உடஞ்சிச்சுன்னா அது பழுதா போயிடும். அதனால மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த முதற் பேரான ஆட்டுக்குட்டியெல்லாம் எடுத்து நல்ல துணியை சுத்தி வச்சு நல்லா பாதுகாத்து பராமரிப்பாங்க. இது வந்து யூத கலாச்சாரம். ஆமேனா? ஓ ஜென்ரலா ஒரு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஓகேவா, குழந்தை பிறந்துச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது முதலாவது டைமென்ஷன். ரெண்டாவது டைமென்ஷன், யாருக்கு அந்த குழந்தை பிறந்துச்சு, அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க என்பது அறிவது ரெண்டாவது டைமென்ஷன். உண்மையா இல்லையா? இப்போ என்ன பாச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சா சரிப்பா அப்படின்னு போயிடுவாங்க. ரெண்டாவது டைமென்ஷன் எது அப்படின்னா அந்த குழந்தை யாருக்கு பிறந்துச்சு, அந்த குழந்தையினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அறிஞ்சிருப்பாங்க. மூணாவது டைமென்ஷன் என்னன்னா அந்த குழந்தையினுடைய வேல்யூ வச்சு பார்க்கறது. அந்த குழந்தை இன்னருடைய பேரம்பா, அவர் இவ்வளவு சொத்துக்காரு, அந்த குழந்தைக்கு இவ்வளவு சொத்துல அப்படிலாம் வச்சு ஆராய்ச்சி பண்றது இல்லையா. நமக்கு நாலாவது டைமென்ஷன் தான் நமக்கு தேவை. ஆமேனா? யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு முதற் பேரான ஆட்டுக்குட்டிய துணியில சுத்தி முன்னணியில கடத்தி வச்சிருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனா சபைக்கு மட்டும்தான் ஃபோர்த் டைமென்ஷன் ரிவீல் ஆகும். அல்லேலூயா. சபைக்கு மட்டும்தான் நாலாவது டைமென்ஷன் வெளிப்படும். இந்த குழந்தைய துணியில சுத்தி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நான் நிர்வாணியா இருப்பதினால் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் ஓடி ஒளிந்து பயந்து ஒளிந்து கொண்டேன். ஆதாமுடைய சந்ததியும் நிர்வாணம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தேவகுமாரன் தேவாதி தேவன் இப்பொழுது துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி வைத்திருக்கிறார்களே, இவர் யார் தெரியுமா? அந்த முன்னணை என்பது சிங்காசனம். அல்லேலூயா. இதோ உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்துல ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அந்த தரிசனத்துல சிங்காசனத்துல ஒருவர் வீற்றிருக்கிறார். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று கொண்டு 6 சட்டைகள், 6 சட்டை என்பது 6 என்பது மனிதன், மனிதனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டவர், அவர் ஜெயம் கொண்டவர். அவருக்கு தேவன் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீதியின் வஸ்திரத்தை தேவன் தம்முடைய குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தவர். அவர் துணிகளில் சுற்றி அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற போது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயத்தை நிறைந்திருந்தது. ஆமென். அந்த சிங்காசனம் தான் முன்னணை. அவர் உட்கார்ந்திருக்கிறாரே அதிகாரம் உடையவராய், அவரே இயேசு ராஜா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? கையை தட்டி அந்த மகிமை செலுத்துவோம். மூணாவது டைமென்ஷன், மூன்றாவது பரிமாணத்துல யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, எங்க ஆட்டுக்குட்டி, எங்கள் முதற் பேரான ஆட்டுக்குட்டியை தான் நாங்க துணியில சுத்தி அதை நாங்க பராமரிப்போம். எங்களுக்கு ஒரு துருகம் இருக்கும், துருகம். அந்த துருகத்துல வச்சு இந்த ஆட்டுக்குட்டியை பராமரிப்போம். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 1லிருந்தே வாசிமாவே, சத்தமா வாசிக்கலாம். 1லிருந்தே வாசி பார்க்கலாம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். இந்த சிங்காசனம் தான் முன்னணை. அல்லேலூயா. இப்ப சத்திரத்துக்கு உள்ளே போறாங்க. உள்ளே போனதும் ஃபர்ஸ்ட் யார் தெரிவாங்க? முன்னணி தான் தெரியும். ஆமெனா? இப்போ ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா எங்க உட்கார்ந்திருப்பாரு? சிங்காசனத்துல உட்கார்ந்திருப்பாரு. இப்போ வெளியில இருக்கிற ஜனங்க உள்ள வந்தாங்கன்னா, அந்த ராஜா அரண்மனைக்குள்ள வந்தாங்கன்னா, இந்த ராஜாவுடைய சிங்காசனம், ராஜாவுடைய சிங்காசனம் மட்டும்தான் அவங்க கண்ணில் படுற மாதிரி வைப்பாங்க. மந்திரிமார்கள்லாம் விலகி சைடில் இருப்பாங்க. ஆக ஒரு அரண்மனைக்கு உள்ளே வந்தா முதல்ல தெரியுது எதுன்னா முன்னணை. அந்த முன்னணியில அதிகாரமுடைய இயேசு ராஜா. அல்லேலூயா. வாசிக்க தொடர்ந்து வாசிக்க போலாம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் எல்லா கையை தட்டுவாங்க. அவருடைய வஸ்திர தொங்கலால்
எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? அவர் தேவகுமாரன் பிறந்தார். ஆதாம் நிர்வாணி, ஆமென். ஆதாம் நிர்வாணி என்று ஓடிவிட்டார். ஆனா இந்த பிள்ளையோ வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். நீதியின் சால்வையை அவர் உடுப்பாக தரித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீதியின் வஸ்திரம் என்னது? நீதி மாம்சத்தை, உலகத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்ற நீதி. அந்த ஜெயத்துக்காக தேவன் கொடுத்த மகிமை, அந்த மகிமை தான் தேவ மகிமை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எல்லா ஜனங்களுக்கும் பிள்ளை பிறந்துச்சா, ஏதோ குழந்தை பிறந்துச்சாமா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அங்க ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா லட்டு, பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா சாக்லேட் தராங்களா? எங்க சொல்லுங்க, நான் ஓடுறேன். எங்கம்மா சாக்லேட் தராங்க ப்ளீஸ் சொல்லுங்களேன். பொம்பளை குழந்தை என்னையா, அவங்களுக்குள்ள மனசாட்சி இருக்குப்பா, அவங்க தேவ பிள்ளை. சரி விஷயத்துக்கு வரேன். ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா லட்டு தூக்கி கொடுத்துருவாங்க இல்லையா? என்னப்பா குழந்தை பிறந்திருக்கு. ரெண்டாவது டைமென்ஷன் பார்த்தா இன்னாருக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆமென். மூணாவது டைமென்ஷன் இந்த குழந்தைய வேல்யூ இப்படி இருக்கும். ஆமென். நாலாவது டைமென்ஷனுக்கு என்னன்னாக்கா பின்னாடி என்ன நடக்குது தெரியாது யாருக்குமே. ஆனால் சபைக்கு மாத்திரம்தான் இந்த நாலாவது டைமென்ஷன் வெளிப்படும். ஏன்னா இன்னைக்கு உலகம் பார்க்கிற பார்வை நல்லா கவனிக்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் பார்க்கிற ஒவ்வொரு சத்தியமும் தேவ பார்வையில பார்க்கணும். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருப்பார்கள். அவர் அதிகாரமுடையவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கொடுக்கப்பட்டாயிற்று. காரணம் அவர் ரட்சகர், அவர் கிறிஸ்து, அவர் கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் என்பது முன்னணை. அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிறைந்திருந்தது. நீங்க அந்த பிள்ளைய பார்க்க போவீங்க, உங்க கண்ணில் பரத்துல முதல்ல அந்த தேவாலயத்தில் நிரம்பி இருக்கிற அந்த வஸ்திர தொங்கலே. அல்லேலூயா. இந்த பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே பாலகன் பிறந்தார். அல்லேலூயா. அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தர், என் ரட்சகர். எத்தனை சந்தோஷமா இருக்கு. இப்ப புரிஞ்சு போச்சா? யூதர்கள் எல்லாம் வந்தாங்க, ஒரு லைன்ல வந்துட்டாங்க. மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த ஆட்டுக்குட்டி ஒன்று வரும், அந்த ஆட்டுக்குட்டி சர்வத்துக்கும் முந்தினவர், பிதாவாகிய தேவன் சகல அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்ற ரகசியத்தை அவர்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள். அதனால எழுத்தின்படியான ஒரு ஆட்டுக்குட்டிக்கு துணியை சுத்தி முன்னிலை கிடத்தினாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், என் சிங்காசனம், என் இருதய சிங்காசனத்துல என் கர்த்தரை அமர செய்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. அவருடைய வஸ்திரம் தேவாலயத்தை நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். ஒவ்வொருவனுக்கும் 6 சட்டைகள். எல்லாம் கவனிங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வஸ்திர தொங்கல் தேவாலயத்தில் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் 6 சட்டை. 6 என்பது மனிதனை குறிக்கிறது. இந்த இயேசு மனிதனாக வந்து பிறந்து ஜெயங்கொண்டு வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். ஆமெனா. ஜெயங்கொண்டு வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். ஆதாம் தேவனுக்கு சத்ருவாய் இருந்தார். ஆதாம் தேவ சமூகத்தை விட்டு ஓடி ஒளிந்தார். காரணம், நான் நிர்வாணி. ஆமென். ஆனா என் கர்த்தர் ஜெயங்கொண்டவர். அவர் வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் வஸ்திரத்தை தரித்திருக்கிற தேவன். அல்லேலூயா. வாசி தொடர்ந்து. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகள் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொல்றாங்க. நம்ம எல்லாம் வந்துக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கூப்பிட்டு சொல்லணும், இயேசு ரட்சகர், இயேசு பரிசுத்தர், இயேசு அதிகாரமுடையவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. ஆமென். அவர்தான் பிறந்தார். பாலகன் பிறந்தார் என்றால் என்றென்றைக்கும் அதிகாரமுடையவர். அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? என்றென்றைக்கும் சர்வத்துக்கும் அதிகாரமுடைய தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் பிறந்தார். எத்தனை சந்தோஷமா இருக்கு. அப்படியானால் கர்த்தராகிய இயேசு சொல்ற ஸ்டேட்மென்ட் முக்கியமா வாசிக்க நமக்கு சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரத்துல அங்கே கர்த்தர் சொல்லுகிற சத்தியத்தை வாசிக்க பார்க்கலாம். 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும்
சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் தான் வஸ்திரம். ஆமெனா? அப்படியானால் பிள்ளையை துணிகளில சுற்றி முன்னணியிலே கிடைத்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இவர் அதிகாரம் உடையவராய் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா. ஆமென். எத்தனை சந்தோஷம். அப்ப அவர் பிறந்தார். இந்த பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று சொல்லும்போது நானும் தேவனுடைய பிள்ளையாக பிறக்கிறேன். ஆமென். அப்ப எனக்கும் இதே அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? இப்ப இருக்கிறது மனித ராஜ்யங்க. தேவ சபையில இருக்கிற நாம எல்லாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஆமெனா? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இதோடு இந்த பிறந்தார் மட்டும் போதும். அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இரண்டாவது யாரு? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் இல்லையா? இப்ப கவனிங்க, இந்த குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பதை குறித்து மரியாள் அன்னை மரியாள் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அவங்க தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு இருந்தவர்கள். அவர்கள் தாவீதுடைய வம்சத்தானாகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் தேவதூதன் போய் இந்த கன்னியாக இருந்த, ஆமென் சொல்லுங்க, வாலிப பெண் பிள்ளைகளே, நீங்கள் கன்னிகையோடு கூட கற்புள்ளவரோடு கூட கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது மரியாள் இடத்துல போயிட்டு ஒரு தேவதூதன் சொல்லுகிறார் செய்தியை. எடுத்து வாசிக்க போகலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரம். நமக்கு நேரம் இல்லாததுனால 30 வாசிக்க பார்க்கலாம். தேவதூதன் அன்னை மரியாளை நோக்கி சொல்றாரு, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார். போதும் கவனிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்றால் யார் அவரு? அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தர், கிறிஸ்து பரிசுத்தர், அவர் ரட்சகர், அவர்தான் அதிகாரம் உடையவர். ஆமெனா? சகல அதிகாரம் உடையவர். ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மத்திய சுவிசேஷ புத்தகம் 11:27 சகல அதிகாரமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுதான் பிறந்தவர். என்றென்றைக்கும் ஒரு அதிகாரம் உடையவர். அவர் தேவனுடைய குமாரன். இப்போ நல்ல கவனிங்க, அவர் தேவனுடைய கிறிஸ்து இல்லையா? இப்போ தேவனுடைய குமாரன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் அப்படின்னா என்ன தெரியுமா? நாம் சிறு பிள்ளைகள் அல்ல. சிறு பிள்ளைகளா இருக்கிற காலம் வரைக்கும் நாம் காரியக்காரருக்கும் விசாரணைக்காரருக்கும் அடிமைப்பட்டிருப்போம். ஆனால் பெரியவர்களான போது தேவ சித்தம் செய்வோம். ஆமெனா? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நல்ல கவனிங்க, அவர் பெரியவராம். குமாரன் யாருங்க? பெரியவர். அப்படின்னா யார் தெரியுமா? பெரியவர் அப்படின்னா யார் தெரியுமா? இப்போ எல்லாருக்கும் சாவு இருக்கிறது. ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்து எல்லா மனுஷரும் மரித்து போயிட்டோம். அல்லேலூயா. ஆனால் பெரியவர் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ன தெரியுமா? கல்வாரி சிலுவையில சாத்தான் தலையை நசுக்கிட்டு மரணத்தை அவர் ஜெயம் கொண்டவராய் உயிரோடு எழுந்திருப்பார். அல்லேலூயா. இதான் குமாரன் கொடுக்கப்பட்டார். இவர் பெரியவர் என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. அவர் உன்னதமானுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சுருக்கமா சொல்ல போனா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமென். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றால் இந்த தேவனாகிய கிறிஸ்து இயேசு என் பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்த்து மரணத்தை ஜெயித்து விட்டார். ஆமென். நான் மரிக்க போறதில்லை. அல்லேலூயா. வியாதியை கண்டெல்லாம் பயப்படாதீங்க. அவர்கிட்ட மனசை ஒப்பு கொடுத்துருங்க. அவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரியவர் என்றால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றால் அவர் பெரியவர். பெரியவர் அப்படின்னு சொன்னாலே அவர் மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் இந்த பெரியவர்களை குறித்து அநேக வசனம் சொல்லுகிறது. முதல் வசனத்தை வாசிக்க. யாத்ராகம புத்தகம் 18:11 வாசிக்க பார்க்கலாம். யாத்ராகமம் 18:11. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். தேவர்கள் அப்படின்னா யாருங்க? தேவர்கள் யாரு சொல்லி கொடுத்த? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இப்ப நல்லா கவனிங்க. தேவன் நித்தியமானவர். ஆமெனா? தேவன் என்னன்னைக்கும் இருக்கிறவர். ஆமெனா? தேவர்கள் யாரு? தேவர்கள் யாரு?
யார் தேவர்கள்? இந்த வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த நாம் தான் தேவர்கள். அல்லேலூயா. இந்த தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் தேவர்கள். சரி கவனிங்க, தேவர்கள் சாவாங்களா? தேவர்களுக்கு சாவு இருக்குதா? எப்பா தேவன் எப்படிப்பட்டவர்ப்பா? நித்தியமானவர். ஆமென். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய். ஆமென். அவர் தேவன் அப்படின்னா தேவர்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அத்தனை பேரும் தேவர்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். தேவன் சகல அதிகாரமும் ஜெயங்கொண்டவராய் சகல அதிகாரமும் பெற்று சிங்காசனத்தில் என்றென்றைக்கு வீற்றிருக்கிற தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த குமாரன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவரை வாங்கி இருக்கிறோம். அவரோடு கூட சேர்த்து சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு சாவு கிடையாது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு சாவு கிடையாது. நீ வியாதியோடு இருக்க தேவையில்லை. தைரியமா இரு. பெரியவர் தேவ, எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவர் என்றால் இந்த உலகத்துல தேவனாகிய இயேசு கிறிஸ்து ரட்சகரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தேவர்கள். இவங்க எல்லாருமே யார் பெரியவர்? அல்லேலூயா. ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்குது. நாங்கள் தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஆமென். இந்த தேவர்கள் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதரிசனமா இருக்கிறவரை தரிசித்துக் கொண்டு ஆராதனை செய்கிறோமே, நாம் தான் தேவர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த தேவர்களுக்கெல்லாம் பெரியவர் யாரு? இயேசு ராஜா. இதை புரிஞ்சு போச்சு. ஏன் அவர் பெரியவர்? ஏன் அவர் பெரியவர்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன். அல்லேலூயா. ஆதலால் தேவன். ஆமென். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவர். ஆதலால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். ஆமென். அவர் பெரியவர், 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 பெரியவர். உலக ஜெயித்த இயேசுவே பெரியவர். இயேசு மட்டும்தான் பெரியவர். அல்லேலூயா. யார் மட்டும்தான் பெரியவர்? இயேசு மட்டும்தான் பெரியவர். இன்னொரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். 1 நாளாகமும் 16:25 வாசிங்க. 1 நாளாகமும் 16:25. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் யாருக்கு பயப்படணும்? இயேசு ராஜாவுக்கு பயப்படணும். ஏன்? அவர் பெரியவர். அல்லேலூயா. இயேசப்பா யாரு? பெரியவர். ஆமென். ஏன் தெரியுமா? பிள்ளைகள் மாம்சத்திய ரத்தத்திய உடையவராக இருக்க அவரும் மாம்சத்திய ரத்தத்திய உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். ஆதலால் அவர் பெரியவர். ஆமென். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர் யாவரையும் விடுதலையாக்கப்படுகிற அப்படியானார். எந்த வியாதி வந்தாலும் பெரியவரே, அல்லேலூயா, பெரியவரே அப்படின்னு அர்த்தம். மரணத்தை ஜெயித்தவரே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எத்தனை வாசிக்க பார்க்கலாம்? சங்கீதம் 99:2 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 99:2. கர்த்தர் எதுல பெரியவர்? ஏங்க அவர் பெரியவர்? அவர் சீயோனிலே சிங்காசனம் விட்டிருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் 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 துணிகளினால் சுற்றப்பட்டு ராஜ வஸ்திரம் தரித்தவராய் துணிகளால் சுற்றப்பட்டு முன்னணியிலே கிடத்தப்பட்டவர், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். அவர் பெரியவர். அவர் சீயோனிலே வீற்றிருக்கிறார். வாசி அந்த வசனம் வாசி.
கர்த்தர் சீயோனில் பெரியவர். அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். எல்லா தேவர்கள் யார் தெரிஞ்சு போச்சா? தேவர்கள் யார் தெரிஞ்சு போச்சா? தேவர்கள் யாரு? ஜனங்கள். தேவனை ஆராதிக்கிற நாம் தான் தேவர்கள். ஆமென். தேவனுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. எனக்கு ஆரம்பம் உண்டு, ஆனா முடிவு இல்லை. அல்லேலூயா. நான் என்னைக்கு இந்த பூமியை சுதந்திரிக்க போகிறேன் இயேசு ராஜாவோடு கூட. ஏனென்றால் அவர் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் நல்லவர். நல்லவர் இயேசுவே. அவர் சீயோனிலே வாசமா இருக்கிற எல்லா ஜனத்திலும் பெரியவர். அப்ப தேவர்கள் தான் யாருங்க? புரிஞ்சு போச்சா? எப்பா இந்த விக்கிரகம், ஐயோ ஆண்டவருக்கு விக்கிரகம்னா அருவருப்பு, இந்த கல்லு மண்ணு சிலைகளை வச்சு வணங்குறது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் மனுஷ படைகிறது. அவருக்கு பிரச்சனையே என்னன்னா, அவர் சாயல்ல உருவாக்கப்பட்ட நாம், நமக்கு மனசாட்சி இருக்கு, நமக்கு ஆவி இருக்குது. வேற எதுக்கு ஆவி இருக்குது? வேற எதுக்கு? மனுஷன் மட்டும்தாங்க. நாம தான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆக தேவர்கள் அப்படின்னா, இப்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்டு உள்ள இருப்பாங்க. விக்கிரகத்தை பார்த்து சிச்சி நான் பார்க்க மாட்டேன். என்ன, உனக்குள்ள ஏகப்பட்ட விக்கிரகம் இருக்குது, நீதான் விக்கிரகம். ஆக தேவன் என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், மரணத்தை ஜெயித்தவர் அவர். அல்லேலூயா. அவர் சீயோனிலே பெரியவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 12 வாசிங்களேன். ஏசாயா 12. சீயோனில் வாசமா இருக்கிறவளே, சீயோனில் வாசமா இருக்கிறவளே, சத்தமிட்டு கெம்பீரி, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலில் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இந்த சபையில, இந்த சீயோனிலே என் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சந்தோஷம். உன் நடுவில் யார் பெரியவர்? யாரை மட்டும் தான் மகிமைப்படுத்தணும். அதனால தான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டு யாராவது தெரியாம, என்ன ஆவில பலவீனமா இருக்கிறாங்களே, அவங்க தான் தங்களுக்காக வழக்காடுவார்கள். ஏய், நீ எட்டி வச்சுட்ட, நீ என்ன கிள்ளிட்ட, என்ன திட்டிட்ட. நம்ம சபை நடுவில், சகோதர சகோதரிகள் நடுவில் இயேசு ராஜாவே பெரியவர். ஆமென். எப்பா, முந்தின ஆதாம் இருக்கிறாரே, அவர் ஓடி ஒளிஞ்சவர், செத்து போயிட்டவர். ஆமெனா. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்னை மீட்க வந்தவர், எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்து விட்டவர். அல்லேலூயா. வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷன் பூமியில் வந்த மண்ணானவன், பிந்தின மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர். முந்தின ஆதாம் மண்ணு, பிந்தின ஆதாம் கர்த்தர், வானத்தில் கர்த்தர். அவர் கண்ணின் வயிற்றிலே அவர் கர்ப்பம் தரித்து பெற்றெடுக்கப்பட்டவர். ஆக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று அர்த்தம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், குமாரன் ஜெயங்கொண்டவர். அல்லேலூயா. தேவன் பெற்றெடுத்த தேவனுடைய குமாரன் அவர் ஜெயங்கொண்டு தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்து வாசிக்க போகலாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல. ஏன்னா அவர் தான் பெரியவர் இல்லையா? 12ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல இந்த பிள்ளை எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 12 5ஆம் வாசி. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். சீயோனிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய ஆளுகை இருக்கக்கூடிய, தேவனுடைய வலது பார்சல உட்கார்ந்து இருக்கிற இயேசு ராஜா. ஆமென். அவர் பெரியவர். இந்த பெரியவர் ஆவியாயிருக்கிற தேவனுடைய சிங்காசனத்தை வலது பார்சல உட்கார்ந்து இருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்திற்கு இந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆதலால் அவர் பெரியவர். ஆமென். நாமும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கிறிஸ்து பிறந்த இந்த நாளை நினைவு கூறுகிற நாம் மிகவும் பாக்கியவான்கள். என்ன இப்ப புரிஞ்சு போச்சா? இயேசு கிறிஸ்து என் ஜீவன் அப்படின்னு எத்தனை புரிஞ்சு போச்சு? இந்த ஆதாம் பாவம் செய்துவிட்டு நிர்வாணியாய் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார். ஆமென். பயந்து
அவர் ஓடி விருட்சங்களுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டு, அடுத்ததான் முக்கியமானது, விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டுதான் பயங்கரமானது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் என்பது என்னன்னா கவர்மெண்ட் இன் இஸ் ஷோல்டர். அவருடைய ஷோல்டர்ல, அவருடைய தோல் மேல தேவனுடைய கவர்மெண்ட் இருக்குது. இன்னைக்கு இந்தியாவை ஆளுகை செய்வது மோடியின் கவர்மெண்ட், தமிழகத்தை ஆளுகை செய்வது ஸ்டாலினுடைய கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். ஆனால் தேவனுடைய கவர்மெண்ட் என்னைக்கு நிலைத்திருக்கும். ஆமென். இவர் நித்திய ராஜா. நல்லா கவனிங்க, நமக்கு கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லும் போது, லூக்கா சுவிசேஷத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த தேவ தூதன் என்ன சொல்றாரு வாசிக்க பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். முதலாவது அதிகாரத்தில் 33 வருஷம் வாசிக்க பார்க்கலாம். இல்ல 32 வாசி. அவர் பெரியவரா இருப்பார். குமாரன் அப்படின்னா யாரு? பெரியவர். ஆமென். மரணத்தை ஜெயித்தவர். ஆமெனா? சரி, அடுத்து இப்போ கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்பது கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்பது ஆளுகை. ஆமென். இஸ்ரவேலை 1000 வருடம் இந்த பூமியில அரசாட்சி செய்ய வரப்போகிறார். இஸ்ரவேலை மையமாக வைத்து அவருடைய ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். ஆமெனா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அப்பா, முந்தின மனுஷனாகி ஆதாம் இருக்கார் இல்லையா, அவர் பாவம் செஞ்சுட்டு நான் நிர்வாணி அப்படி சொல்லிட்டாரு. தேவன் வரும்போது நான் பயந்தேன் அப்படி சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஓடி விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார். எங்க ஒளிந்து கொண்டார்? விருட்சம் எதை குறிக்குது? மனுஷங்களை குறிக்குது. மனுஷங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார். ஆனா ஏன் ராஜா வந்தார்? என்னை பெற்றெடுத்த என் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் துணிகளினால் சுற்றப்பட்டிருந்தார். ஆமென். அவர் முன்னணியிலே கிடத்தப்பட்டிருந்தார். ஆமென். அவர் தேவ சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். அவர்தான் என்ன நிக்கிற ராஜா. ஆமென். அவர் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு தேவன் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாளுவார். அல்லேலூயா. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்பது அவர் அரசாளுகிறார். அல்லேலூயா. எப்பங்க நாம் எல்லாரும் உயிரோடு எழுந்து இயேசு ராஜாவோடு கூட ஆளுகை செய்ய போறோம். ஆமெனா? யார் யாரு? நீங்க, நாம, நம்முடைய பிள்ளைங்க எல்லாருமே எழுந்து அரசால போறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பு. நித்திய காலமாய் அவரோடு கூட இருப்போம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குமே. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும், சொல்லுங்க, நித்திய ஆளுகை. அல்லேலூயா. அவர் நித்திய தேவன், அவர் நித்திய ராஜா, அவர் நித்திய ஆளுகை. அவர் ஆளுகை நித்தியமானது. கவர்மெண்ட், தேவனுடைய கவர்மெண்ட் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. கையை தட்டுவோம். முடிவிராது. வெளியே இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் போய் பார்ப்பீங்க. அவங்க மூஞ்சி நீங்கள் பார்ப்பீங்க. அவங்கள முகத்தை நீங்கள் பார்த்ததும் நேற்று இருந்திருப்பாங்க, இன்னைக்கு இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் சபையில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் எல்லாரும் பிதாவுடைய பிள்ளைகளாய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்குறோமே. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சபையிலேருந்து உட்காந்து மூஞ்சி திருப்பி என்னென்னைக்கும் நான் பார்க்க போகிறேன் என் சகோதரன், என்னென்னைக்கும் நான் பார்க்க போகிறேன் என் சகோதரி வந்து பார்த்துக்கிறீங்களா? இப்பயாவது பாருங்க ப்ளீஸ். அப்படியே மூஞ்சி திருப்பி, ஏய் உண்மையப்பா ஏசு கிறிஸ்து, அப்படியே அந்த மூஞ்சை கொஞ்சம் விட்டு பாருங்களேன். ஒரு சிரிப்பு தான் சிரிமை. அதனால தான் நாம வெளியே எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கும் போது பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு அர்த்தம். என்னென்னைக்கு அரசாங்க போறோம் பிரதர். ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்னென்னைக்கு நாம இயேசு ராஜாவோட ஆளுகை செய்ய போகிறோம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் ஒன்று பார்க்கலாமா? பார்த்தோம்னாக்கா எனக்கு 4 மணி ஆகும். அவ்வளவு இருக்கு அவருடைய மகிமை. ஆமென் சொல்லுங்களேன். அவர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதெல்லாம் ஒன்றும் அவருடைய நாமத்துடைய மகத்துவங்கள். ஆக நீங்க இந்த 3 மட்டும் பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானா வருக தாமதிக்கும்னா அடுத்த வருஷம் நம்ம கர்த்தருக்கு சித்தமான தேவன் நமக்கு கொடுப்பார். அவர் நல்லவர். ஆமெனா? சரி, இப்போ இதுடைய டீட்டெயிலை நல்லா புரிஞ்சுக்கலாம்.
அவருடைய ஆளுகை என்னன்னைக்கு இருக்கும். அவருடைய ராஜ்யத்துக்கு அவருடைய ஆளுகைக்கு என்ன இருக்காது? அவருடைய ஆளுகைக்கு என்ன இருக்காது? இயேசு கிறிஸ்து ரட்சகர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஆளுகைக்கு என்ன இருக்காது? உங்க ஆளுகைக்கு என்ன இருக்காது? அதனால தான் நம்மள ஒண்ணா போய் சாப்பிட்றோம். ஆமே. ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அப்பா சம்பாதிச்சு போடுவாரு. அந்த பிள்ளைகள்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல அப்பாவுடைய பந்தியை சுற்றிலும் உட்கார்ந்து இருப்பாங்க தானே? ஆமேனா? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க தானே? அதே போலத்தான் அப்பாவுடைய பிள்ளைகளாக நாமெல்லாம் ஒன்னா உட்கார்ந்து கூடி நல்லா நம்முடைய ஆத்மாவுக்கான போஜனத்தை நல்லா சாப்பிட்டுட்டு வயிறார நம்ம என்ன பண்றோம்? இந்த நம்ம உட்காந்து சாப்பிட்றோம். அதுதான் வாரம் வாரம் உட்காந்து சாப்பிடுறது. நாம புரிஞ்சு போச்சா? அதனால எப்பவுமே இல்லை கவனிங்க, நீங்க நித்தியமா ஆளுகை செய்ய போறீங்க அப்படின்றதுக்கு ஒரே அடையாளம் சொல்லவா? நீங்க நித்தியத்துக்கும் ஆளுகை செய்ய போறீங்க. ஏசப்பா கூட நீங்க நித்திய காலமா ஆளுகை செய்ய போறீங்க அப்படின்னா சபையில் இருக்கிற சகோதரனையும் சகோதரியும் பார்க்கும்போது உங்க உள்ள அப்படியே துள்ளும், அப்படியே பொங்கும். இதுதான் அடையாளம். ஒரு வினாடி கூட சகோதரர்கள் மேல ஒரு கசப்பு இருக்காது. அப்படியே ஒருத்தரை பார்க்கும் போது நித்திய காலமாய் என் இயேசு ராஜாவோடு கூட ஆளுகை செய்ய போகிற கூட்டம் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த மகிமையான இந்த இயேசு ராஜாவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். தேவன் நமக்கு ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குமா? அப்படின்னா தேவனுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆட்கள் தேவை. ஆள் இல்லாம எப்படியா கவர்மெண்ட் நடக்க முடியும்? ஆட்கள் இல்லாம எப்படி ஒரு கவர்மெண்ட் நடக்கும்? தேவனுடைய கவர்மெண்ட் வரப்போகுது. அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆட்கள் தேவை. அந்த ஆட்கள் தான் நாம். அப்பா புரிஞ்சு போச்சுப்பா, நான் முடிச்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா இன்னைக்கு கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் சொல்லிட்டீங்க. ஆமெனா? அவரோடு கூட நித்திய காலமாய் ஆளுகை செய்ய போற. யார் அது? அப்பா ஆண்டவரே உங்களுக்கு நன்றிப்பா. புரிஞ்சிச்சு? அவரோடு நித்தியமாய் ஆளுகை செய்ய போறோம். ஆமேனா? ஆமேனா? அப்ப பழைய மனுஷன் என்ன பண்ணணும்? சாவடிக்கணும். செத்தவனை அடக்கம் பண்ணணும். ஆமென். நம்மள புது சிருஷ்டியா செத்து போயிட்டு இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது போல நாமும் ஞான ஸ்நானத்தில் அடக்கம் பண்ணிட்டு புது சிருஷ்டியாய் தேவனுடைய பிள்ளைகளாய் என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய போகிறோம். அவர் ராஜ்யத்துக்கு முடிவிராது. ஆமென். அவருடைய கவர்மெண்ட் அவர் மேல் இருக்கும். எடுத்து வாசிக்க போலாம். கொலோசியர் நிருபம். தேவன் எப்படி நம்ம எதுக்காக அழைத்திருக்கிறார்? தேவன் எப்படி நம்ம அழைத்திருக்கிறார்? 1ஆம் அதிகாரம் 1வது அதிகாரத்துல 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு எங்க நம்மை உட்படுத்தியிருக்கிறார்? தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை. ஆமெனா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர். ஆமென். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆமென். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு முடிகிறாது. அவரோடு கூட இயேசு ராஜாவோடு கூட நித்திய காலமாய் ஆளுகை செய்ய போகிறோம். இதுக்கு தான் பார்த்தா குமாரன் அனுப்புனாரு. அப்போ தேவன் மனமகிழ்ச்சியானவர், தேவன் சந்தோஷமானவர், தேவன் சமாதானமானவர். அவர் சமாதான கர்த்தர். அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த மகிழ்ச்சி எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமெனா? உங்க குடும்பத்தில் சந்தோஷங்கள் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கும். ஏனென்றால் தேவன் நித்தியமான சமாதானத்தின் தேவனாய் அவர் இருக்கிறார். தம்முடைய அன்பின் குமாரன் ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். என்றென்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சபையில தேவாதி தேவனுக்கு துதிகன மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் அவரோடு ஆளுகை செய்ய போகிற கூட்டங்கள். அல்லேலூயா சொல்லுவோமே. அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? 72ஆம் சங்கீதம் 72வது சங்கீதம் அதுல 1 வாசி. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாயத்தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும். என்ன பண்ணுவார் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்ல நம்மள நீதி இல்ல நியாயம் தான் தெரியாது. ஆனால் அவர் என்ன செய்வார்? அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும்
நியாயத்தோடு விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து, ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து, இடுக்கண் செய்கிறவர்களை நொறுக்குவார். அப்புறம் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். நம்முடைய தலைமுறை நம்முடைய தலைமுறை நிலைத்திருக்கும். ஆமென். தைரியமாக தலைமுறை தலைமுறையா நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய அப்பா, நம்முடைய பாட்டன், முப்பாட்டன் இவங்கெல்லாம் ஆதாமுடைய வித்து. அது அந்த வித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று நமக்கு வருவது இல்லை. அந்த சாபம் எல்லாம் ஒழிந்து போனது. தலைமுறை தலைமுறையா நம்முடைய தலைமுறையை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய தலைமுறையை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தொடர்ந்து வாசிக்கலாம். புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். ஆமென். இந்த சமாதானத்துக்காகத்தான் அவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். ஆமென். அவர் என்ன பண்ணுவாரா? மறுபடியும் வாசி 8ஆம் வசனம். ஒரு சமுத்திரம் தொடங்கி நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்றால் நானும் அவரோடு சேர்ந்து அரசாள போகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? நான் அரசாளுவதற்காக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்துல தேவனுடைய பிள்ளையாக இந்த வேத வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம். அப்ப நம்மளை மீட்கணும்னா நித்தியரே இந்த பூமிக்கு வரணும். அப்ப நித்தியமான தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு அவர் என்ன செய்தாரு? சகல அதிகாரமும் பெற்றவர், என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் வந்து ஜெயங்கொண்டு பெரியவராய், தேவகுமாரனாய், சகலத்தையும் செய்து முடித்தவராய், பிதாவாக தேவ சிங்காசனத்தில் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அதுக்கு பிற்பாடு அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார். அதே போல நாம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது மறுபடியும் பிறக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் மரணத்தை ஜெயித்து விட்டோம். இன்றைக்கு நாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமெனா. அவரோடு கூட என்றென்றைக்கும் ஆளுகை செய்யும்படியாக இந்த சட்டத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமெனா. இப்போ ஆளுகை செய்யணும்னாக்கா அங்க ஒரு பார்லிமெண்ட் இருக்கும் தானே? பார்லிமெண்ட் இருக்கும், அதே மாதிரி சட்டசபை இருக்கும். அங்க என்ன பண்ண சட்டத்தெல்லாம் ஏற்றுவாங்க. நம்முடைய கவர்மெண்ட்டை இயக்கிறதுக்கு எப்படிப்பட்ட சட்டம் வேணும்னு சொல்லி அந்த சட்டம் தான் இந்த வேணும். நம்ம ஏன் பைபிளை கத்துக்கிறோம்? அதுதான் வந்து வசனத்தை கேட்கறது தாகமா வரணும். அப்படி வரும்போது இந்த வேதம் எவ்வளவு நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனோடு ஏசப்பா பக்கத்தில் நின்று ஆளுகை பண்ணுவீங்க. அது கிட்ட நெருங்கிச்சு. நமக்கு அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறி நம்ம சீக்கிரமா எல்லாரும் அவரோடு கூட மகிமை அடைஞ்சு ஆளுகை செய்ய போகிறோம். அவரோடு கூட நாம் அரசாள போகிறோம். அவர் என்றென்றைக்கும் அவரோடு கூட மகிமையாய் கூட நாம வெற்றி சிறக்க போகிறோம். அவரோடு கூட பாடுபட்டோம்னா அவரோடு கூட என்ன பண்ணலாம்? ஆளுகை செய்வோம். அந்த வசனத்தை மட்டும் வாக்குத்தத்தமாக பெற்றுக்கொண்டு நம்மளை ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு நல்லவர். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தீமோத்தேயுக்கு நிருபம் 2 தீமோத்தேயுக்கு நிருபத்துல திருப்பி கொள்ளுங்க. 2 தீமோத்தேயுக்கு நிருபம் 2வது அதிகாரம் அதுல 11 வாசிக்க பார்க்கலாம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு செய்வோம் ஆளுகை செய்வோம். இதுதான் கர்த்தத்துவம். அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த 3 தங்க தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் காரியம். இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்ட நாம் என்றென்றைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வோம். குறிப்பா நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நாமும் ஆவியில மறுபடியும் பிறந்து விட்டோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல மரணத்தை ஜெயித்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னென்றைக்கும் ஆளுகை செய்வோம். ஏனென்றால் இந்த வேதத்தை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமெனா. இந்த வேதத்தினுடைய அறிவு நமக்கு இருக்கிறது. ஆமெனா. தேவன் நம்மை இந்த வேத அறிவினால நினைத்திருக்கிறார். இந்த வேதத்தை அறிந்திருக்கிற நாம் என்றென்றைக்கும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதற்காகவே தேவன் நம்முடைய குமாரனை அனுப்பினார். சந்தோஷமா இருக்கிறது. அப்ப நம்ம அவரோடு ஆளுகை செய்ய போகிறோம். நித்திய காலமா ஆளுகை செய்வோம் என்ற இந்த பிறப்பின் நற்செய்தியோடு கூட தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம முழங்கால் இருக்கலாம். எல்லாரும் முழங்கால் நின்று ஒப்பிடலாமா? பரலோக பரமபிதாவே, உங்க